தனி ஒருவனா இருக்கிற எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியை கண்டு நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும், ஏன் அஞ்ச வேண்டும்? பெரியார் பேசியதை எங்கள் அண்ணன் பெரியார் இப்படியெல்லாம் பேசியிருக்கிறார், இவர் பெரியாரா என்று எங்கள் அண்ணன் கேட்டார். விடுதலையிலே இருக்கின்ற வாசகங்களை, பெரியார் பேசிய கருத்துக்களை தான் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் எடுத்து கூறினார ஒழிய அது சீமானின் கருத்து அல்ல. பெரியார் பேசிய கருத்து, பெரியார் பேசிய பேச்சு. அதை இந்த பெரியாரிய அமைப்புகள் எல்லாம் திரித்து சீமான் பெரியாரை தவறாக பேசிவிட்டார், பெரியாரை விமர்சிக்கிறார், அவர் RSS கைகூலியாக மாறிவிட்டார். பெரியாரை எதிர்த்தாலோ அல்லது திராவிட கழகத்தை எதிர்த்தாலோ நாங்கள் RSS கைகூலி, பாஜகவின் கைகூலி என்றால் பாஜகவோடு அமைச்சரவையில் பங்கு பெற்ற திமுக யார்? பாஜகவோடு அமைச்சரவையில் பங்கு பெற்று கூட்டணியில் இருந்த இன்றைக்கு இருக்கிற வைகோவிலிருந்து, தேமுதிகவிலிருந்து, விசிகாவிலிருந்து இவர்கள் அனைவரும் ஒரு காலகட்டத்தில் பிஜேபியோடு கூட்டணியில் இருந்தவர்கள் தான். ஆனால் எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் காங்கிரஸ் தமிழ் இனத்தின் எதிரி, பாஜக இந்த மானுட குலத்தின் எதிரி என்று தொடர்ந்து பிஜேபியை, இந்திய அரசியல் வரலாற்றிலே பிஜேபியை ரொம்ப கீழ்த்தனமாக, கேவலமாக தமிழகத்தில் ஒரு அரசியல் தலைவர் விமர்சித்தார் என்றால் அது எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான்.